ஒரு தாய் கண்ட கனவு எங்க கொண்டு போய் விட்டுச்சு? அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சகோதரி அஸ்மா தாத்தா, 2 கண்களும் குருடாகி கடைசியாக மரணித்த நபித்தோழியர்களில் அவர்தான் முக்கியமானவர். 2 கண்ணுமே குருடா போச்சு, பார்வை இல்லா போச்சு. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு மகன் அப்துல்லா. ஜுபைர் இப்னுல் அவ்வாம் அஷரத்துல் முபஷ்ஷிரீன்கள் ஒருத்தர், சுபன சுபசோபன் சொல்லப்பட்ட 10 பேர்ல ஒருத்தர் தான் ஜுபைர் இப்னுல் அவ்வாம். அந்த ஜுபைர் இப்னுல் அவ்வாம் அஸ்மா பின்த் அபீ பக்கர் 2 பேருடைய வயிற்றில் உருவானவர் தான் அப்துல்லா. சகோதரர்களே, இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் இப்னுல் அவ்வாம் இவரே ஹஜ்ஜாஜுக்கு எதிரான யுத்தத்தில் பங்கு பெற்றோனும். இரத்தவெறியன் காட்டேரி என்று சொல்லக்கூடிய மக்களை கொண்டு குவித்து மிகப்பெரிய ஒரு அரச தர்பார் நடத்தியவன் தான் ஹஜ்ஜாஜ். இந்த ஹஜ்ஜாஜுக்கு எதிராக யுத்தம் புரியணும், ஹஜ்ஜாஜ் யூசுஃபுக்கு எதிராக யுத்தம் புரியணும். யாருமே எல்லாரும் ஒதுக்கி போறாங்க. தண்ட மகன் மட்டும் ஒரு தனி மனிதனா நிற்கிறா. தண்ட புள்ள ஷஹீதாகிறது கன்ஃபார்ம் தெரியும். மகனை கூப்பிடுறா, உம்மா மகனிங்க வாங்க. மகன் வாரார். உம்மோட 2 கண்ணும் பார்வை இல்லை. இந்த சம்பாசனையை பாரு. ஒரு உம்மா கண்ட கனவு தோழர்களே, ஒரு தாயிட உணர்வு தோழர்களே. இப்ப என்ன? மகன் வாரார். உம்மா, நாளை நடைபெறுகின்ற யுத்தத்தில் ஏண்ட பொடி மட்டும் ஷாம் தேசத்தவர்கள்ட கையில கிடைச்சால் ஏண்ட சதைய வேற முள்ள வேற வாரி சுருட்டி வாந்து எடுத்துடுவாங்களே. மகனே, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். லா யதுர்ரு ஷாத்து சல்கிஹா பைன தபிஹா. மகனே, லா யதுர்ரு ஷாத்து சல்கிஹா பைன தபிஹா. ஆட்ட அறுத்து அதை உரிச்சி துண்டு துண்டா வட்டி மசாலா எல்லாம் பிரட்டி ரெண்டு வைய மகன். ஆட்டு கொண்டு விளங்காராத, இதெல்லாம் யோசிக்காத. மகனே, நீ சிங்கம், நீ பிறந்த குடும்பம் கௌரவம். உண்ட வாப்பா உண்ட உம்மா உண்ட குடும்பத்தில் மதிப்பெடுக்கு தெரியும். அருமை மகனே, நீ கோழையா திரும்பி வரக்கூடாது. நீ தைரியமா நெஞ்சை முந்தள்ளி போகணும். ஒரு உம்மட வீர வார்த்தைகள். நாளை நடைபெறுகின்ற யுத்தத்தில் நான் மட்டும் தானே என்று யோசிக்காத. உன்னால் முடிந்தவரை போராடி நீ போகணும், போரிடணும். திரும்பி வருவது உன் சான்றோர்களின் செயல்களில் உள்ளதல்ல. வீறு நடை போட்டு போ. உம்மா, நான் போய் வருகிறேன். மகனே, கொஞ்சம் வா. உன்னை கடைசியாக ஒரு தடவை நான் அணைத்துக் கொள்ள வேண்டும். அப்துல்லா இப்னு ஜுபைர் அவ்வாம் ரலியல்லாஹு வராங்க. உம்மா அணைக்கிறா, கவசம் தரிக்குது. என்ன ராஜா இது? இல்லம்மா, உன்ட புள்ள பாதுகாப்பா இருக்கிறேன்றதை நீ விளங்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் போட்டேன். கலட்டி விடு மகனே, போய் போராடு. யுத்தம் நடக்குது, போராட்டம் முடிஞ்சாச்சு. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா 2 கண்ணும் பார்வையற்றவர். வீர வரலாறுகள் தோழர்களே. ஒத்தண்ட துணையோட யுத்த காலத்தை நோக்கி வாரா. அப்துல்லா இப்னு ஜுபைர் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குதிரைக்கு மேலால அப்படியே கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. வந்து கேட்டாங்க, அம்மா ஆன யன்சில் ஹாதர் ராகிப் மின் ஃபரஸி. அப்படி ஒரு வார்த்தை சொன்னான். என்ன? என்னுடைய மாவீரன், குதிரை மாவீரன் இன்னும் குதிரையிலிருந்து இறங்குகின்ற நேரம் வரலையா? அடே ஹஜ்ஜாஜே, உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? சமயத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் يقول يخرج من ثقيب كذاب ومبير فاما المبير انت. அடே, அரசனோட பேசுறா, ஆட்சியாளனோட பேசுறா. உனக்கு ஒரு செய்தி சொல்லவா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை என்ற காதால கேட்டேன். சகீப் கோத்திரத்திலே ஒரு கொடுங்கோன்மை ஆட்சியாளன் வெளியாகுமான் என்று சொன்னாங்க. அந்த கொடுங்கோன்மை ஆள் நீடாண்டு சொன்னாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா 2 கண்ணு பார்வையில தள்ளி விட்டாங்க. ஒரு தொங்கல்ல போய் விடுறாங்க. எழும்பி சொன்னாங்க, இறைவா, என் பிள்ளையை குளிப்பாட்டி கஃனிட்டு தொழுவித்து அடக்குகின்ற வரை என்னை நீ இறக்க செய்து விடாதே என்று துஆ கேட்டாங்க. செய்தி எதை சொல்லுது? ஒரு உம்மா கொடுத்த வீர வரிகள் தொடர்களே, ஒரு தாய் கொடுத்த வீர வார்த்தைகள். சுப்ஹானல்லாஹ், எங்கே எல்லாம் உருவாகின்றதை நாங்கள் பார்க்கிறோம் என்றால் அது நபி தோழர்கள், தோழியர்கள், சகோதரர்களே. அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால், அதாவது உங்களுக்கு தெரியும், சுஃபியானு சௌரி ரலியல்லாஹு அன்ஹு, சுஃபியானு சௌரி என்று சொல்லுகின்ற இந்த மனிதர், சகோதரர்களே, சுஃபியானு சௌரி என்று சொல்லுகின்ற அந்த தாபி அவரிடத்திலே, அதாவது அவருடைய உம்மா சொல்றா, சுஃபியான், அதாவது சுஃபியான் இப்னு சௌரியுடைய தாய் சொல்லுகின்றா, யா புனை, என்ற தங்கம், என்ற மகன், உத்லுபில் இல்ம வான அக்ஃபீக மின் மக்ஸிலி. அருமை மகனே, நீ படிச்சு போவாப்பா, நீ கல்விக்கு செல், நீ கல்வியை தேடிப்போ. நான் ஏண்ட கைத்தொழிலில் இருந்து, பிடவை தொழிலில் இருந்து, நெசவு தொழிலில் இருந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுகின்றேன்.
சொல்லிட்டு யாபுனை ஏண்ட மகனே இதா கதப்த அஷ்ரத ஹதீஸ் நீ 10 ஹதீஸ்களை எழுதினால் நீ 10 ஹதீஸ்களை எழுதினால் வஃபி ரிவாயா இன்னும் ஒரு அறிவிப்புல 10 அஹ்ருஃப் 10 எழுத்துக்களை எழுதினால் 10 ஹதீஸ் எழுதினால் இன்னும் ஒரு அறிவிப்புல 10 எழுத்துக்கள் எழுதினால் ஃபன்துர் ஹல் தரா ஃபீ நஃப்ஸிக ஜியாதா ஃபீ மஷீக் வ ஹில்மிக் மகனே நீ கொஞ்சம் பாரு வாப்பா ஏட்டு சுரக்கையா நீ இருக்கப்படாது நீ 10 ஹதீஸை எழுதினா நீ பாரு தங்கம் அந்த எழுதின ஹதீஸ் ஓண்ட வாழ்க்கையில ஓண்ட உள்ளத்துல ஓண்ட நடையுடை பாவனை செயற்பாட்டுகள்ல வகாரத்துக்கு ஓண்ட கட்ஸ்ல ஓண்ட பர்சனாலிட்டியில ஓண்ட வாழ்க்கையில எல்லாம் என்ன சேஞ்ச் மாற்றத்தை தந்திக்கிறேன்றதை பாரு ஃபைல்லம் தரதா கிளிக் அந்த மாற்றங்களை நீ பார்க்கல என்றால் நீ படி எழுதி 10 ஹதீஸ் எழுதி 10 எழுத்து எழுதி மகனே எழுதிய வாசிச்ச படிச்ச அந்த செய்தியில சுஃபியான் சௌரி என்று சொல்ற ஓண்ட வாழ்க்கையில மாற்றம் வரல என்று சொன்னால் ஃபஅலம் அன்னஹு யதுர்ருக் வலா யன்ஃபவுக் அந்த கல்வி உனக்கு பிரயோஜனம் தராது உனக்கு தீங்கத்தான் தரும்ன்றதை மறந்துடாத மகனே என்று உம்மா மகனுக்கு புத்தி சொல்றான் என்ன இன்னமல மாலு பின்னியாத் ஹதீஸ் எழுதிட்டியாவாப்பா செயல்களுக்கு கூலி எண்ணங்களுக்கு கேட்பவை இப்போ என்ன செய்ய தெரியுமா உண்ட நட உட பாவன உலகமே உன்னை தூற்றட்டும் போற்றட்டும் இழிவாக்கட்டும் தூக்கட்டும் வேண்டிய செய்யட்டும் அல்லாவுக்காக நீ நடந்துட்டே போ ரப்புக்காகவே போ உனக்கு பல வசைமொழிகள் ஏச்சி பேச்சு வேண்டியது வரட்டும் கண்டுக்குள்ளாத வாப்பா பேய்த்து கொண்டே இரு இதை நீ கேட்டு துவண்டு போய் பிரச்சனை படுத்துவா என்று சொன்னால் ஒரு ஹதீஸை நீ எழுதி உண்ட வாழ்க்கையில் அது வரல என்று சொன்னால் வெறுமனே ஏட்டு சுரக்காயாக எழுதி மட்டும் வச்சு அதை நீ பிராக்டிக்கல் படுத்தல் என்று சொன்னால் விளங்கிக்கோ நீ படிக்கிறதுல எந்த பிரயோசனம் இல்லைன்றதை மட்டும் மறந்துடாது ஒரு நாளைக்கு 12 ரக்காத் சுன்னத் நபிகளார் தொழுதார்கள் என்று சொல்லி நீ எழுதினால் மகன் அது உண்ட வாழ்க்கையில் இருக்கணும் வாப்பா 5 நேர தொழுகை கடமாண்டு நீ எழுதினால் அந்த ஹதீஸ் உண்ட வாழ்க்கையில் அது இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது என்றால் அது இருக்கணும் அப்படி இல்லை என்று சொன்னால் நீ விளங்கிக்கோ அன்னஹு யதுர்ருக் வலா யன்ஃபவுக் அந்த கல்வி உனக்கு தீங்க தரும் எந்த பிரயோசனமும் தராதுன்றதை நீ விளங்கிக்கோ என்று சொன்னாங்க சுப்ஹானல்லாஹ் உலக வரலாற்றில் சுஃபியான் சௌரி அவர்களை சந்திப்பதற்கு பிற்காலத்தில் மன்னர்கள் வருவார்கள் கேட்பாங்க அனுமதி கேட்பாங்க அவர் மன்னர்களை சந்திப்பதை விரும்பாதவராக இருந்தார் ஜனாதிபதி வந்து உம்மட அந்த வழிகாட்டல் உச்சகட்டம் சாதாரண மக்கள் என்ன சாதாரணமா இல்ம தேடி படிக்கின்ற அந்த மாமனிதரை மாமேதையை சந்திப்பதற்காக ஜனாதிபதி அனுமதி கேட்கிறார் அனுமதி மறுக்கப்படுகின்ற அளவுக்கு சமூகத்தில் உயர்ந்து போனார் என்று சொன்னால் எப்படி இருக்குது